ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது டிராகன் பால் ஜீல எபிசோடு 127 ஏ ஹேண்டி ட்ரிக். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம யாம்சாவை தாங்க காட்டுறாங்க. அதாவது போன தடவையே நம்ம ஆண்ட்ராய்ட் 20 நம்ம யாம்சாவை கையில் சொருகி வச்சிருந்தான் பார்த்தீங்களா, அப்படி சொருகி வச்சுக்கிட்டு இருக்க அவன் உடம்புலேருந்து பயங்கரமான ரத்தம் வெளியாகுதுங்க. இப்படியே அவனுக்கு ஒரு பக்கத்துக்கு மேலே பயங்கரமாக மயக்கம் வருது, கண்ணெல்லாம் சொருகுது. உடனே இவனோட பவர் லெவலுக்கு குறையிறத பார்த்துட்டு சுற்றி உள்ள இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம யாம்சாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்தாகுதுன்னு நினச்சி புரிஞ்சுக்கிறானுங்க. உடனே அவன் இருக்கிற இடமும் இவங்களுக்கு தெரிய இவங்க கிட்டக்க வரத நம்ம ஆண்ட்ராய்ட் 19 இருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே இவங்க வராங்கிறத புரிஞ்சுக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டியான் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நேரா இவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தவனுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. நம்ம யாம்சாவை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சியாக உடனே நம்ம பசங்க மத்தவனுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. அப்படி வர நம்ம கோகு உடனே நம்ம யாம்சாவோட நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. என் ஃப்ரெண்டை என்னடா பண்ணுங்கிற மாதிரி பயங்கரமா கோவப்பட சுத்தி உள்ள இவங்க ஃப்ரெண்ட்ஸு கோவமும் படுறாங்க. அதே சமயத்துல இவங்களுக்கு ஒரு பயமும் கண்ணுல இருக்கு. உடனே நம்ம கோகு என்ன சொல்றான், ஏ கிர்லின், இன்னும் யாம்சா சாகல, நீ என்ன பண்ற, இங்கே இருந்து யாம்சாவை கூட்டிக்கிட்டு நம்ம புல்மா இருக்கிற இடத்துக்கு போ, ஏன்னா நம்ம புல்மா கிட்ட சென்சுபின் இருக்கு, இன்னுமே நம்ம யாம்சாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம கிர்லின் இங்கே இருந்து அப்படியே நடந்து போறாங்க. நடந்து போய் நம்ம யாம்சா இருக்கான் பார்த்தீங்களா, அவனை அப்படியே தோல்ல தூக்கி போட்டுட்டு உங்க கதை முடிய போகிற ஆண்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே இருந்து கிளம்புறாங்க. இங்கே இருந்து இவன் போக உடனே நம்ம பிக்கலோ என்ன சொல்றான், ஓ அப்ப நீங்க தான் வந்து அந்த பையன் சொன்ன அந்த ஆண்ட்ராய்ட்ஸா அப்படின்னு கேட்க இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஆமா, நாங்க தான் ஆண்ட்ராய்ட்ஸ்ங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், அது மட்டும் கிடையாம இந்த டைம்ல நாங்க இந்த ஐலாண்ட்ல தான் இருந்து வர போறோங்கிறது எல்லாமே உங்களுக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண்ட்ராய்ட்ஸ் கேட்க உடனே நம்ம பிக்கலோ என்ன சொல்றான், இது எல்லாத்தையும் அவ்வளவு சீக்கிரம் எங்க கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கலாம்னு பாக்குறீங்களா, உங்க கதையை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி இப்ப இந்த பக்கம் நம்ம பசங்க 3 பேரும் அப்படியே இவங்களை எதிர்த்து ஃபைட்டுக்கு நின்றுகிட்டு இருக்க உடனே நம்ம கோகு என்ன சொல்றான், வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா இங்க சுத்தி உள்ள மக்களுக்கும் இது மிகப்பெரிய ஆபத்தாகும், உடனே நம்ம ஃபைட் நடக்கிற இடத்த மாத்தணும் அப்படின்னு இவன் சொல்ல இவன் சொன்னது எப்படியோ நம்ம ஆண்ட்ராய்ட் 20 காதுல கேட்டதுங்க. ஓ ஃபைட் பண்றதுக்கு வேற ஒரு இடத்த தெரியா, மக்கள் இல்லாத இடம், நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு இப்பயே அந்த இடத்த நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சானோ தெரியலங்க நம்ம ஆண்ட்ராய்ட் 20. அவனோட கண்ணுல இருந்து பல லேசர்கள் இங்க இருந்து வீசுறான். இவன் வீச இந்த லேசர்கள் வந்து நாலா பக்கமும் செதறுதுங்க. இந்த ஐலாண்டு முழுக்கவே அடிச்சு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுத்துது. இந்த எக்ஸ்ப்ளோஷன்ல கிட்டத்தட்ட இந்த ஐலாண்ட்ல ஒரு பாதி ஐலாண்டுக்கு மேல அழியப்படுதுங்க. இப்படியே இடம் அழிய உடனே நம்ம கோகு கோவமாயி நிறுத்துறா அப்படின்னு சொல்லி இங்கே இருந்து பறந்து வந்து அவனை ஒரு குத்துறாங்க. அவன் மூஞ்சி அப்படியே நசுங்குது. அவன் தலையில உள்ள தொப்பி மட்டும் பறந்து போய் அந்தாண்ட விழுகுது. இப்ப இந்த பக்கம் நம்ம யாம்சாவை காட்ட எப்படியோ நம்ம யாம்சா பொழைச்சிடுறாங்க. பொழைக்க சுத்தி உள்ளவங்க எல்லாம் இந்த ஆண்ட்ராய்ட்ஸ் பண்ண அட்டூழியங்களை மேல இருந்து பார்த்துக்கிட்டு பயங்கரமா பயப்படுறானுங்க. நம்ம யாம்சாவுக்குமே இன்னும் ஒரு பயம் இருக்கதாங்க செய்யுதுங்க. நடந்ததெல்லாம் நினைச்சு பயந்துகிட்டு இருக்க இப்ப இந்த பக்கம் அப்பாவி மக்கள், ஒரு குழந்தை ஒண்ணு அழுதுகிட்டு இருக்கும். பல வெடிப்புகளுக்கு மத்தியில பல மக்கள் இந்த இடத்துல கொல்லப்பட்டுட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோகு பயங்கரமா கோவப்படுறான். உங்களை விட மாட்டேன்டா, உன் கதையை முடிப்பண்டான்னு சொல்லி நம்ம கோகு கோவப்பட இப்பதாங்க நம்ம ஆண்ட்ராய்ட் சொல்றான், ஓ நீ இடத்த மாத்தணும் அப்படின்னு சொன்னீல, சரி நீ நினைக்கிற மாதிரி எவ்வளவு தூரம் வேணாலும் போ, நீ சொல்ற இடத்துக்கே நான் சண்டைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆண்ட்ராய்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு நம்ம பசங்க எல்லாரும் இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. கிளம்ப இப்ப இந்த பக்கம் நம்ம புல்மா என்ன பண்றா, இவங்க போறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்களுக்கும் இப்பதான் தெரியுது அந்த ஆண்ட்ராய்ட்ஸ் கூட அப்பா எங்கேயோ போறாருங்கிற நம்ம கோகான்னு சொல்ல உடனே நம்ம யாம்சா என்ன சொல்றான், கோகு இப்போதைக்கு நீ அங்க போகாத, ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி அந்த ஆண்ட்ராய்ட் சாதாரண விஷயம் கிடையாது, ஏன்னா அந்த ஆண்ட்ராய்ட்ஸுக்கு ஒரு வித்தியாசமான பவர் இருக்கு, அது வேற எதுவும் கிடையாதுங்க, இவங்களோட பவர் எல்லாத்தையுமே உறிஞ்சிக்கிற ஒரு பவர் தான் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட்ஸ்க்கு இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம யாம்சா சொல்லவும் செய்யறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம மாஸ்டரை காட்டுறாங்க. நம்ம மாஸ்டர் ஜாலியா, நம்ம மாஸ்டர் அப்புறம் உலாங்கு இவங்க 2 பேரும் ஜாலியா டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல வர ஷோ பார்த்துக்கிட்டு சொல்லி விட்டுக்கிட்டு இருக்க உடனே அந்த டைம்ல டிவில நம்ம மெட்ரோ வெஸ்ட்ல நடக்கிற இந்த நியூஸ் எல்லாம் அப்படியே டெலிகாஸ்ட் ஆகுதுங்க. இதை பார்த்தோன்னே உடனே நம்ம சாவசோ பயங்கரமா பயப்படுறோம். டியானுக்கு என்ன ஆனிச்சு, அங்க போன நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் என்ன ஆனிச்சுன்னு பயப்பட உடனே நம்ம மாஸ்டர் என்ன சொல்றாரு, அது எதையும் பத்தி நீ கவலைப்படாத, ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய சயான் வாரியர் கோகு அங்க இந்த இடத்துல இருக்கான், அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவுமே நடக்காது, அவங்க எப்படியும் உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் தேத்துறாருங்க. இருந்தாலுமே மனசுக்குள்ள கோகு மறுபடியும் இந்த உலகத்தோட தலைவிதி உங்கையில தான் இருக்கு, நீ தான் எப்படியாச்சும் எல்லாரையும் காப்பாத்தணுங்கிற மாதிரி சொல்றாருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு அப்புறம் நம்ம பசங்க எல்லாரும் ரொம்பவே வேகமா பறந்து வந்துகிட்டு இருக்க இவங்களுக்கு பின்னாடி நம்ம ஆண்ட்ராய்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே இவங்களை வேகமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. இப்பதான் இந்த பக்கம் யாம்சா நடந்த மொத்தத்தையும் சொல்றான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆண்ட்ராய்ட் சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது, ஏன்னா அந்த ஆண்ட்ராய்ட்ஸ் என்ன அட்டாக் பண்ணும்போது என்னோட மொத்த பவரையுமே அவங்க உறிஞ்சாங்க, நான் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, என்னோட பவர் லாஸ் ஆகிற அந்த ஃபீல் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது, ஏன்னா அவங்க எந்த விஷயத்த தொடுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து பவர் அப்சர்வ் பண்ற அந்த சக்தி இருக்கு, இது எப்படியாச்சும் நம்ம கோகு கிட்ட சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி நம்ம யாம்சா சொல்ல உடனே நம்ம கோகான் என்ன சொல்றான், நான் இதை இப்பயே அப்பா கிட்ட சொல்லணும், இந்த விஷயம்
விஷயத்த நான் சொல்றதுக்காக போறேன்னு சொல்லி நம்ம கோஹான் கிளம்ப உடனே நம்ம கிர்லினும் இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி போறப்ப யாம்சா இப்போதைக்கு நான் உங்ககிட்ட இருக்கிற இந்த சென்சுபின் இருக்கு பத்தியா, இதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு போறேன்னு சொல்லி இவன் கிளம்ப நம்ம யாம்சாவுக்கு மட்டும் பயம் இருக்கு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஏற்கனவே என்னதான் ஃபர்ஸ்ட் கொண்டாங்க, எனக்கு என்னமோ அவங்க கிட்ட சண்டை போறது ரொம்பவே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்க. என்ன நினைச்சானோ தெரியலங்க. பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நானும் வரேன்னு சொல்லி மறுபடி மரணத்தை நோக்குன அந்த பயணத்தை இவன் இங்கே இருந்து கிளம்புறாங்க. இவன் இங்கே இருந்து போக இப்ப இந்த பக்கம் நம்ம யாஜிரோபி போகவே இல்லை, அப்படியே நின்றுகிட்டு இருக்கான். இதை நம்ம புல்மா பார்த்துட்டு, ஏன்டா யாஜிரோபி நீ சண்டைக்கு போகலன்னு சொல்ல, எவன்பா போய் அவங்க கூட சாகிறது, எனக்கெல்லாம் உயிர் மேல ஆசை இருக்குன்னு சொல்ல, இந்த மாதிரி நேரத்துல நம்ம பசங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்பவே முக்கியம். நீ இந்த இடத்துல இப்படி பயந்தாங்கொழி மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்னா யாருடா பண்ணுவான்னு சொல்ல, சரி போகணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனா என்கிட்ட தான் வந்து ஃபிளைட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல்பலா போடுறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு டீம் எல்லாரும் மறந்து போயிட்டு இருக்க, பின்னாடி நம்ம ஆண்ட்ராய்ட்ஸ் ரொம்பவே வேகமா இவங்க வந்துகிட்டு இருக்க. டக்குன்னு இவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல, ஏ கோகு நீ எங்கதான் போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, இவன் எதையுமே கேட்காம போயிட்டு இருக்க. உடனே இப்ப சண்டைக்கான இடத்தை நாங்களே சூஸ் பண்றான்னு சொல்லி இவனுங்களா ஒரு இடத்துல இறங்கிடுறானுங்க. அப்படி இறங்க உடனே நம்ம பிக்கலோ என்ன பண்றான், சுத்தி முத்தி அந்த இடத்த பாக்குறான். அந்த இடம் முழுக்க நிறைய பாறை மலைகளா இருக்கு. அந்த இடத்த பார்த்துட்டு சொல்றான், இவங்க கரெக்டா தான் இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஆட்களோட பலம் ரொம்பவே கம்மி. இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஒருவேளை சண்டையில இவங்க தோத்துட்டாங்கன்னா கூட இங்க இருக்கிற பாறைகளை இவங்களால மறைஞ்சிக்க முடியும். அதனாலதான் அவங்க இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காங்கிற மாதிரி நம்ம பிக்கலோ மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. உடனே நம்ம கோகு என்ன கேட்கறான், ஏ ஆண்ட்ராய்ட்ஸ் உனக்கு எப்படி என்னோட பேரு தெரியும், என்ன பத்தின ஃபுல் டீடைல் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்ட்ராய்டு கிட்ட கேட்கறாங்க. இப்படியே கேட்க நம்ம கோகுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா இறக்கிது. உடனே நம்ம டியான் இதை பார்த்துட்டு, இல்லையே நம்ம ஒன்னும் அவ்வளவு பெரிய ஃபைட் எதுவுமே பண்ணல, நம்ம வெறும் பறந்து மட்டும் தானே வந்தோம், இதுக்கே கோகுக்கு இந்த அளவுக்கு இறக்கிதுன்னு வந்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. என்ன நடந்ததோ தெரியலங்க, நம்ம கோகுக்கு பயங்கரமா இறப்பு மட்டும் இருந்துகிட்டு இருக்கு. இப்பதான் நம்ம ஆண்ட்ராய்டு 20 சொல்றாருங்க. அதாவது நம்ம கோகுவோட பேரு, நம்ம டியானோட பேரு, போன தடவை நம்ம யாம்சா இவங்கள பத்தின டீடைல் இவங்களுக்கு தெரிஞ்சதுல அது எப்படிங்கிற அந்த கதை இப்பதாங்க வருது. அதாவது இவங்க கிட்ட ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுல வந்து கேமராவை ஃபிட் பண்ணி அவங்களை முழுக்க அனலைஸ் பண்றதாங்க அந்த மெத்தட். அதாவது நம்ம கோகு வந்து ரெட் ரிப்பன் ஆர்மியை அழிச்சிருப்பாங்க. அப்படி அழிச்சதுக்கு அப்புறமும் கூட அவனுங்க இன்னுமே விடலங்க. டாக்டர் ஜெரோ மட்டும் உயிரோட இருந்து எப்படியாச்சும் இந்த பையனை நம்ம அழிக்கணும்னு சொல்லி அதுக்கு அப்புறத்துல இருந்து அவர் இன்னுமே கோகு அதிகமா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்படி வாட்ச் பண்ணும் போதுதான் இந்த ட்ராக்கிங் டிவைஸ் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி கோகுவோட A to Z அவனோட ஒவ்வொரு மூமெண்டா இருக்கட்டும், அவனோட ஒவ்வொரு பவர் ரிலீஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி அவனோட பவர் லெவல்ஸ் எல்லாம் எப்படி, அந்த பவர் லெவல்ஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே யோசிச்சு அவரா உருவாக்குனது தான் இந்த ஆண்ட்ராய்டாங்க. இங்க நிக்கிற இந்த வயசானவர் தான் ஆண்ட்ராய்டு 20. டாக்டர் ஜெரோவால உருவாக்கப்பட்டவர். இப்போதைக்கு ஜெரோவும் உயிரோட இல்லையாங்க. அவர் கண்டுபிடிச்சதுல கடைசி 2 ரோபோட், இந்த ஆண்ட்ராய்டு 20 இந்த ஆண்ட்ராய்டு 19. இப்படியாப்பட்ட எல்லா கதையுமே சொல்ல உடனே நம்ம கோகு என்ன சொல்றான், அப்ப என்ன பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா, அப்ப பிளானட் நாமெக்ல என்ன நடந்ததுங்கிறதும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, இல்ல அது எதுவுமே எனக்கு தெரியாது, அது எனக்கு தேவையும் கிடையாது, ஏன்னா நீ கடைசியா பூமியில வெஜிடா கூட சண்டை போட்டது வரைக்கும் எனக்கு தெரியும், அதுவே போதும் உன்னை அழிக்கிறதுக்கு. பிளானட் நாமெக்ல பெரிய அளவுல உனக்கு எதுவும் நடந்திருக்க போறது இல்ல, உன் வயசு உன்னோட அளவு இதை வச்சு பார்க்கும் போது உன் பவர்ல பெரிய மாற்றம் இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம பசங்க நேரா கோகுவை தேடிட்டு வந்தாங்க பாத்தீங்களா. அப்படி வந்தவங்க உடனே இவங்க எங்க இறங்கினாங்கிறது தெரியலங்க. இவனுங்க எங்க போனானுங்கன்னு தெரியாம நம்ம யாம்சா அப்புறம் கிர்லினா அப்புறம் கோஹான் இவனுங்க 3 பேரும் சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருக்கானுங்க. கத்தி கூப்பிட்டு பாக்குறானுங்க. கூப்பிட்டு பார்க்க எங்க போனானுங்கன்னே தெரியலங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு சொல்றாங்க, ஓ அப்படியா, அப்ப பிளானட் நாமெக்ல என்ன நடந்ததுங்கிறது உனக்கு தெரியாதுல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம பிக்கலோ, நீ ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்ட ஆண்ட்ராய்டு, சூப்பர் சயின்ஸை பத்தி நீ இன்னும் கேள்விப்பட்டதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம கோகு உடனே என்ன பண்றான், அப்ப என்னோட பவரை உனக்கு காட்டண்டா அப்படின்னு சொல்லி இங்கே இருந்து பயங்கரமா அவன் பவரை ரிலீஸ் பண்ண. ஆமாங்க, நம்ம கோகு மறுபடியும் சூப்பர் சையானா மாறுறாங்க. இவன் சூப்பர் சையானா மாற உடனே இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கீ பவர் வெளியில வர, நம்ம கோகு இங்கதான் இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோஹானு கிர்லினு யாம்சா 3 பேரும் இந்த இடத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்க. இவனோட பவர் லெவல் ரொம்பவே அதிகமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டியானு பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சியுமே ஆகிறான். இந்த பக்கம் நம்ம பிக்கலோவுமே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் இந்த ஆண்ட்ராய்ட்ஸ் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் செதறி போறானுங்க. நான் நினைச்சதை விட இவனுக்கு அதிகமான பவர் லெவல் தான் இருக்கு, ஆனா இருந்தாலும் இவனை என்னால ஜெயிக்க முடியுமா என்னங்கிறது தெரியல, ஆனா என்ன தோக்கடிக்கிற அளவுக்கு இவன் அவ்வளவு பெரிய பலசாலியும் கிடையாதுன்னு சொல்லி இந்த ஆண்ட்ராய்ட்ஸ் 2 பேரும் இந்த சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. இவனுங்க 2 பேரும் சண்டைக்கு ரெடியாக இந்த பக்கம் கோகு இங்கே இருந்து பறந்து அவனுங்களை அட்டாக் பண்றதுக்கு வர, இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.